சரிடி. உனக்கு என்ன தம்பி வேணும்? நான் 2 தேன் மிட்டாய் கொடுங்கண்ணா. என் பாக்கெட்டில் துட்டு இல்லண்ணா. ஐம் சோ சாரி. உங்களை மீறி இந்த தேன் மிட்டாய் ஏத்துக்கிறேண்ணா. இந்த முறுக்கும் கொடுங்கண்ணா. பாகுபலி படத்துல தேவசேனா 2 கேஜூரா 4 பால்கோவா கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணா. போயிட்டு நாளைக்கும் வருவேண்ணா. எல்லாமே ஒசில ஏத்து வைங்கண்ணா. இந்த பருப்பி பட்டர் பிஸ்கெட் எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணா. ஐயே, இந்த இளவுல போன கரண்ட் இப்பவா போனோம்? சின்சான் வச்ச உடனே போயிட்டு. எடி சியா, நீ இங்க இருக்க? உங்க அம்மா உன்ன ஊரெல்லாம் தேடிட்டு தெரியா? சீக்கிரம் போ, உன்னை காணலன்னா கம்பு எடுத்து சாத்தி விடுவா பாத்துக்க. அப்படியா ஆண்டி? நான் அப்ப போயிட்டு வரேன். ஸ்ரேயா, பாய். ஓகே பாய். ஏடி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடதுக்கு ஊர் அம்படம் தேடிட்டு வந்திருக்கேன். ஏக்கா, உங்க அம்மா இங்க இருக்கிறது நானே இப்பதான் பார்த்தேன். அதான் அவகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்க அம்மா ஊரெல்லாம் தேடிட்டு தெரியா, சீக்கிரம் வீட்டுக்கு போ. அவ கிளம்புனா அதுக்கிடையில நீங்க வந்துட்டீங்க. அப்படியே உஷா, இந்த பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன? ஊர்ல என்னென்னலாமோ நடக்குது. ஏம்மா, நான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு தாம்மா இருந்தேன். மக்களே, இனி எங்க போனாலும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனேனே. ஏக்கா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வர நேரம் ஆயிட்டு பார்த்துடுங்க. ஏக்கா, அப்ப நீங்க ஒண்ணு சமைச்சிருக்க மாட்டீங்கல்ல? பிள்ளை இங்கேயே சாப்பிட சொல்லுங்க. நீங்களும் இங்கேயே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. ஏக்கா, எனக்கு வீட்டுல பழையது கிடக்கு பார்த்துடுங்க. இவ சியாக்கு வேணா கொஞ்சம் சோறு கொடுங்க. மக்களே, ஆண்டி சாப்பாடு தருவாங்க, வாங்கி சாப்பிடேனா? ஏக்கா, நான் வெளியே நிக்கேனே, சிம்ரன் வாரின்னு சொன்னா நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஏக்கா, இன்னும் சிம்ரன் வரலையோ? இந்த பிள்ளைய பாருங்க, நேரமே வரேன்னு சொல்லிட்டு இன்னும் காணல. எங்க போய் தொலைஞ்சாலும். ஏங்க, நான் உஷா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அத்தை உறங்கியாவ, அவங்க கிட்ட சொல்லாதீங்க. நான் சீக்கிரமா வந்துருவேன். போயிட்டு வரேன். பாய். எல்லா ஆளுகளும் கூடி ஒரு கதை பேச அவசரத்தை பாரு. எவன் குடும்பத்திலயும் குழப்பம் வராம இருந்தா சரிதான். ஏ ஸ்னேகாக்கா, சிம்ரன் வந்துட்டாளா? ஏக்கா, அவ இன்னும் வரல பாத்துக்கிடுங்க. ஏக்கா, அவ மெதுவா வரட்டு, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. ஏக்கா, அவ மாமியக்காரி அவளை விட மாட்டாளா இருக்கும். ஏதாவது பொய் சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாளா இருக்கும். அதான் லேட் ஆகுது. ஏ உஷாக்கா. ஏக்கா, என்ன சிம்ரன் வந்துட்டா? ஏ சிம்ரன், உள்ள வா. ஏக்கா, இந்த கிழவி இவ்வளவு நேரம் அந்த வாசல்ல தான் உட்கார்ந்து இருந்தது. இப்பதான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போச்சு. அந்த நேரம் பார்த்து நான் வெளியே வந்துட்டேன். ஏக்கா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ரோசக்கா வீட்டுக்கு போமா? ஏக்கா, நம்ம அப்படியே ரோசாக்கா வீடு வரைக்கும் போமா? அக்கா, ரோசக்கா வீட்டுக்கு போவோம். அப்படியே வரும்போது ஆலிஸ் அக்காவையும் பார்த்துட்டு வந்துடலாம்ல. ரோசக்கா, நேத்து எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் காய்கறி எடுத்துட்டு வந்தாரு பாத்துடுங்க. நிறைய இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு இவ்வளவு நிறைய காய்கறி இருக்கு? நேத்து கண்ணையா தோட்டத்துல வேலை பார்த்திருக்காவ. இவரு போகும்போது கொஞ்சம் எடுத்துட்டு போன்னு கொடுத்துட்டு இருக்காவ. பரவாயில்லையே, நிறைய காய்கறி இருக்கு. நான் வாங்கணும்னு தான் நினைச்சேன். இனி இது போதும் ஒரு வாரத்துக்கு. ஆலிசாக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களோ? ஏன் ஆலிசக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களோ? ரோஸ் அக்காவை கூட்டிட்டு நாங்க உங்க வீட்டுக்காக வரணும்னு இருந்தோம். என்ன ரோசாக்கா, மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்களோ? காய்கறி எல்லாம் நிறைய வச்சிருக்கிய? இல்ல சிம்ரன், ஆலிசக்கா தான் கொண்டு வந்தாவ. பாத்தியா சிம்ரன், இந்த ஆலிசக்கா நமக்கெல்லாம் தராம ரோஸ் அக்காக்கு மட்டும் கொடுக்காவ. நீங்க வீட்டுல சமைச்சா உங்களுக்கும் தந்திருப்பாவ. நீங்க தான் விடிஞ்சதும் தட்டையும் தூக்கிட்டு வீடு வீடா போறீங்க. ரோசக்கா கொஞ்சம் குழம்பு கொடுங்க, உஷாக்கா கொஞ்சம் சாப்பாடை தாங்கன்னு தெரிய. அப்புறம் எப்படி வந்துட்டு கேட்பாவ? சும்மா இரு சிம்ரன், நான் சும்மா தான் சொன்னேன். ஏக்கா, என் பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், நான் போயிட்டு வரேன். ஏக்கா, அவன் ஊருக்கு வந்தாச்சா? பாருங்க ரோசக்கா, இப்போதான் அவன் ஸ்கூலுக்கு போனது போல இருக்கு. அதுக்குள்ள வெளி இடத்துல எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. எனக்கு பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களும் ஆயிட்டே இருக்காங்க. கல்யாணமும் வைக்கணும். பவுன் விலை ஏறிட்டே போகுது. 50 60,000 சொல்லிட்டே இருக்கானுவ. என்ன பண்ணேதுன்னு தெரியல. ஏக்கா, ரோசக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆலிசக்காவை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகமே வருது. பாத்துக்கிடுங்க. என்ன சிம்ரன், என்ன விஷயம்? கால கையில தூக்கிக்கிட்டு சிரிக்க? ஏக்கா, நம்ம ஆலிசக்கா பையன் இருக்காம்ல, இளங்கோ, அவன் ஒரு நாள் ஸ்கூல்ல கட் அடிச்சிருக்கான். பாத்துக்கிடுங்க. அது எப்படியோ டீச்சருக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஆலிசக்கா வர சொல்லியிருக்காவ.
எடி சிம்ரன் சும்மா இருட்டி, சொல்லிராதடி யார்ட்டையும். ஏக்கா சும்மா இருங்கக்கா. நீ சொல்லு சிம்ரன். ஏக்கா இளங்க இருக்காம்ல, ஆலிசக்காட்ட பொம்மை டீச்சர் வர சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் பாத்துக்கிட்டு. அதுக்கு என்னடி, ஸ்கூல்ல கூப்பிட்டா பேரண்ட்ஸ் போதானே செய்யணும். ஏக்கா போனோம்க்கா, போறதுக்கு முன்னாடி டீச்சருக்கு பேரை தெரிஞ்சுட்டு போலாமா? ஆனா நம்ம ஆலிசக்கா இருக்காவளே, பொம்மை டீச்சருக்கு பேரு கேமான்னு தெரியாமலே அங்க போய் அந்த டீச்சர்கிட்டயே போய் டீச்சர் நான் இளங்க அம்மா, என்ன டீச்சர் வர சொன்னதா சொல்லியிருக்கானா. அந்தால அந்த ஹேமா டீச்சர் கேட்டிருக்காவ, உங்களை எந்த டீச்சர் வர சொன்னாவ அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆலிசக்கா சொல்லியிருக்காங்க, பொம்மை டீச்சர் வர சொன்னதா சொன்னான் அப்படின்னு. எக்கா நான் அப்படி கேட்டோன்னா அவிய முகமே வாடிட்டு தெரியுமா. இந்த பையனும் ஏன் தான் இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு திரியானவளோ.